Praise the Lord. நீங்கள் அதிக எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற ஜைன் ஸ்டுடியோ இனாகுரேஷன் சர்வீஸ் வருகிற டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை நாங்கள் ஒளிபரப்ப தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் கண்டு மகிழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த அருமையான டிசம்பர் மாதத்தினுடைய 2ஆம் வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே இந்த கிறிஸ்மஸ் நெருங்கி வருகிறபடினால அநேக சபைகளில், அநேக வீடுகளில் அழகான அலங்கரிப்புகளாலும் அநேக விதமான சந்தோஷத்தினாலும் நிரம்பியிருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் நம்ம கேட்ட வசனம், நீ கர்த்தருக்குள்ள இப்படியாக வாசித்தோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன் என்று சொல்லி, உண்மையாகவே அந்த வாக்கு தத்துவத்தின் ஏற்றாற் போல கடந்த 1ஆம் தேதி, கடந்த 6ஆம் தேதி தேவனுடைய செய்தியை கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, நம் மத்தியில் இருக்க அருமையான சகோதரர் பேசில் சோஃபியாவுடைய ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, நம்மோடு அவர்கள் இடைப்படும்படியாக, ஆண்டவர் ஆவியானவர் அவர்கள் மூலமாய் நம்மோடு இடைப்படும்படியாக, நாம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான நாளிலே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே விசேஷமாய் அருமையான சகோதரர் பேசில், சகோதரி சோஃபியாவை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளினுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆராதனையில் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அப்படியாகவே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களை வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஆராதனுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய சமூகம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படும்படினாலே ஸ்தோத்திரம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாளில் கூட விசேஷமாய் அருமையான சகோதர சகோதரி ரெடியாக இருக்காங்க. அவருடைய கரங்களில் நம்முடைய நேரத்தை ஒப்படைப்போம். அவர்கள் ஆராதனையை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். பாடல்கள் தெரிந்த பாடலாக இருக்கும் என்றால் நீங்கள் கரங்களை தட்டி பாடுங்க. தேவ பிரசன்னத்தை உணருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. We welcome you all to our second week of worship. I know you must have decorated your house by now. You must have hung stars in your houses. But I would like to tell you that it's not just about the stars. It's not just about the manger. It's not just about the shepherd. But it's about Him who came for us. He came not to live on this earth, but to be a sacrifice for us. So in midst of all this celebration, let's not forget the purpose of Christmas. And let's not forget the purpose why Jesus was born on this earth. It was to pay for our sins. It was to be a sacrifice for our sins. So that's what we are going to sing now. It's not just about the manger where the baby lay. It's not all about the angels who sang for him that day. It's not all about the shepherds or the bright and shining star. It's not all about the wise men who travel from afar. It's about the cross. It's about my sin. It's about how Jesus came to be born once so that we could be born again. It's about the storm that will roll away so that you and I could have real life someday. It's about the cross. It's not all about the good things in this life I've done. It's not all about the treasures or the trophies that I won. It's not all about the righteousness that I have found within. It's all about His precious blood that saved me from my sin. It's about the cross. It's about my sin.
about God's love nailed to a tree. It's about how every drop of blood that flowed from him when it shouldn't been me. It's about the stone that was rolled away so that you and I could have real life someday. It's about the cross. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மானிடதோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மானிடதோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோ உந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். உந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இயேசு சாமி, ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களோட பேசுகிறீர் சாமி. ஆண்டவரே நீர் எங்ககிட்ட சொல்றீங்க சாமி, கலங்கிடாதே, திகைத்திடாதே, காக்கும் தேவன் உன்னோட இருக்கிறேன் ஆண்டவரே. எஸ் சாமி, எங்களோட நீர் இருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே சாமி, அலைகள் மோதும் போது ஆண்டவரே படகு அசையும் போது சாமி, ஆண்டவரே இயேசு சாமி, நாங்கள் பயப்படாம ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படி கிருபை செய்யுங்க சாமி.
ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே சாமி, நாங்கள் உங்களையே நம்பி ஆண்டவரே இருக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரின் துருத்தியை நீர் கண்டிருக்கிறீர் சாமி. ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர் ஒன்றுமே வீணாக போல சாமி. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நீர் ஒன்றொன்றுக்கும் பதில் சொல்வீர் சாமி. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசு சாமி. ஆண்டவரே மீதி இருக்கிற ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சாமி. எங்களோட பேசுங்க ஆண்டவரே இயேசு சாமி. எங்களுடைய ஆத்மாக்களை போஷிங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, எங்களுடைய பாவங்களை உணர்த்துங்க அப்பா. ஆண்டவரே எங்களோட பேசுங்க ஆண்டவரே. மீதி இருக்கிற ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக மறுபடியுமாய் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக, நண்பர்களாக இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தெய்வ பலன் உங்களோடு இருக்க வேண்டுமாய் நாங்கள் உங்களுக்காய் ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த நாளினுடைய செய்திக்கு நம்ம கடந்து போவதுக்கு முன்பாக ஒரு ரீவைண்ட் பண்ணலாம். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நெகேமியா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம கேட்டோம். நீங்க விசாரப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி இந்த அருமையான கால வேளையில அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி செய்தி மாத்திரமல்ல, 6ஆம் தேதி அந்த தலைப்பு கீழே நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் யுவர் காட் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, pray without ceasing என்று சொல்லி பார்த்தோம். நம்ம fearfully and wonderfully we are made. ஸோ அதனால நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரம் நம்ம செய்தியை பார்த்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக மறுபடியுமாய் நெகேமியா எழுதின அதே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். The book of Nehemiah chapter 8 verse 10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறதை நம்ம பார்த்தோம். அந்த எப்போ அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், எப்போ அந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி போன வாரத்தில் பார்க்கும்போது 3 காரியங்களை நான் ரொம்ப அழகாக உங்ககிட்ட பேசினேன். நம்ம பி ஸ்டில் அண்ட் நோ தட் இஸ் யுவர் காட். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க முடியும். 2வது பார்த்தோம், ப்ரே வித்வுட் சீசிங். இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவளா இருக்கும்போது எந்த சூழ்நிலை உங்களை தாக்கினாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய நன்மையான காரியங்களையும் உங்களால் ருசிக்க முடியும். 3வது போன வாரம் பார்த்த செய்தியில 3வது நம்ம பார்த்தோம், நம்ம fearfully and wonderfully made. நம்ம ரொம்ப அழகாய் சிருஷ்டிக்கப்பட்டோம். நம்ம அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடினால நம்ம சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி நான் போன வாரம் பார்த்தேன். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக 2 காரியங்களை உங்களோடு பேசிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சந்தோஷம், அது கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய பலன் என்றால் அதற்கு இன்னொரு முக்கியமான காரியம், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் 23 வரை. The book of James chapter 2 verse 17 to 23. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி எனப்பட்டது என்கிற தேவ வாக்கியம் நிறைவேற்றிட்டு.
அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஹalleluya. அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். எப்போ? விசுவாசத்துல அவன் சோதிக்கப்படும் போது. செத்த விசுவாசம் இல்லாதபடி, கிரியை இல்லாத விசுவாசமா இல்லாதபடி அவன் விசுவாசம், தேவன் தன்னுடைய மகனை நிச்சயமாகவே உயிர்ப்பிப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறினது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த ஜெனிசிஸ் சாப்டர் 22ல நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமிடம் சொன்ன ஒரு காரியம், தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அவர் கேட்டபோது அவன் மனப்பூர்வமாய் விசுவாசத்தோடு தேவன் நிச்சயமாய் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய வேலைக்காரர்களோடு அவன் கலந்து ஆலோசித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இப்படியாக சொல்லுகிறான், நானும் பிள்ளையாண்டானும் போய் நாங்கள் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். அவனுடைய விசுவாசம் பெரியதாய் காணப்படுது. இங்க யாக்கோபுக்கு எழுதின நிருபத்துல யாக்கோபு ரொம்ப அழகா எழுதுறாரு. அவர் சொல்றாரு, நீங்க எப்படி விசுவாசம் உள்ளவளா இருக்க முடியும்? விசுவாசம் கிரியை இல்லாது இருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்குமே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் சொல்லிக்கலாம், நான் ஒரு விசுவாசி என்று சொல்லி. நீங்கள் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால் உங்களுடைய கிரியை செத்ததா இருக்கும். எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் எனக்காக செய்வார் என்று சொல்லி நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதை அவங்க பிராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியாதபடி சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் பார்த்து சோர்ந்து போனவளாக அவள் வாழ்க்கையில அந்த விசுவாசம் செத்ததாய் காணப்படுகிறது. ஆபிரகாம் அப்படி நினைக்கவே இல்லை. ஆபிரகாம் அவன் நன்றாக தெரியும். அந்த இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். 23ஆம் வசனத்துல அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. He knows that God can bring his son back என்று சொல்லி அவன் உணர்ந்திருந்தான். இந்த மகனை நான் பலி செலுத்தினாலும் என் தேவன் என் மகனை மறுபடியுமாய் உயிரோடு என்னிடம் கொடுப்பார் என்று சொல்லி அளவுக்கு அதிகமான விசுவாசம் கர்த்தர் மேல் வைத்திருந்தபடினால அவன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறினது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது உங்களுடைய பலன் என்றால், முதலாவது இந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய முதல் பாயிண்ட், உங்களுடைய faith without work is dead. உங்களுடைய விசுவாசம் பெரிதா இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபில பார்க்கிறோம். உங்களுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை செத்து போன விசுவாசமாய் காணப்படுகிறதா? ஒருவேளை உயிர்ப்பிக்க முடியாதபடி என் வாழ்க்கையில் இது நடக்காது, அநேக விதமான டிஸ்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் கேட்டதுனால, அநேக விதமான நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்பட்டதுனால, ஒருவேளை சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தாமதம் ஆகிறதுனால, ஒருவேளை சோர்ந்து போனவளாய் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பலன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவருடைய பலனா இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய விசுவாசம் நிச்சயமாய் உறுதிப்பட்டதா இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான விசுவாசிகளே, அருமையான நண்பர்களே, அருமையான எல்லா கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அந்த விசுவாசம் காணப்படுகிறதா? தேவனுடைய ஊழியத்துல இந்த 23 வருடமா இந்த எல்ஷடாய் ஊழியத்துல அநேக காரியங்களை நாங்கள் விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கும் போது பார்ப்பதற்கு நடக்காததை போல காணப்பட்ட காலங்கள் உண்டு. நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே எங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நான் தைரியமாய் இந்த புல்பிட்ல இருந்து நான் சாட்சி கொடுக்க முடியும். எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஊழியங்களில கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். காரணம், விசுவாசம் உள்ளவளாய் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2வது வாரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட்டா நீங்க இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒருவேளை செத்ததா இருக்கும் என்றால் இந்த கால வேளையில அதை உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டுமா நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக காணப்பட்டது. இந்த கால வேளையில உங்களுடைய விசுவாசம் நீதியாக காணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்குள்ள முழுவதுமாய், அறக்குறையான விசுவாசம் அல்ல, ஆஃப் மைண்டடா இல்ல, முழுவதுமாய் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கார். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை போல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனாய் காணப்படும். ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களை சந்தோஷப்படுத்தாமல் இருக்கலாம், ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களை கவலைக்குள் தள்ளி இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுடைய சரீரத்தில் உள்ள
பலவீனங்களை சுற்றி காட்டலாம். சூழ்நிலைகள் தேவனை விட்டு தூரமாய் போவதற்கு பிசாசானவன் அநேக தந்திரமான காரியங்களை உங்களிடத்துல வைத்திருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியில சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்கு முன்பாக சென்று அவர் கோண நாளிலே செவ்வைப்படுத்துகிறவர், என் வாழ்க்கையை அவர் அழகாய் சிருஷ்டித்திருக்கிறபடினால நான் ஐ எம் wonderfully prepared and wonderfully made. அதனால நான் அவரை முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறபடினால நான் முழுவதுமாய் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை போல, விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆபிரகாமை போல முழுவதுமாய் நீங்க அவரை சார்ந்திருக்கும் போது, முழுவதுமாய் அவரை விசுவாசிக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில அது நீதியாக காணப்படும். இரண்டாவது ஒரு பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம். வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. The book of Proverbs chapter 3 verse 5 and 6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய இந்த செய்தியினுடைய இரண்டாவது பாயிண்ட், உங்களுடைய வாழ்க்கையில ட்ரஸ்ட் இன் தி லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். முதலாவது, முழுசா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது என்று பார்த்தோம். நீங்க முழுவதுமாய் விசுவாசி 100% கர்த்தரை நீங்க சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார் என்று பார்த்தோம். இரண்டாவது, முழுசா அவரை நம்பும் போது, சுய புத்தியின் மேல சாயாதபடி கர்த்தரை முழுவதுமாய் நீங்கள் நம்பும் போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்குள் கர்த்தருடைய பலன் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்குள்ள the joy of the Lord is my strength என்ற வசனத்துக்கு ஏற்றார் போல கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்றால் இந்த காலவேளையில உங்களுடைய வாழ்க்கையில சுய புத்தியின் மேல சாயாமல், நீதிமொழிகளை ரொம்ப அழகா சாலமோன் எழுதுகிறான், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். எந்த பாதையில நீங்க போய் கொண்டிருக்கீங்க? உங்க காரியங்களை பார்த்து யோசித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம், கடைசி மாதத்தில் இருக்கிறோம், அநேக காரியங்கள் ஒரு ப்ராப்பர் வே இல்லாதபடி ஒருவேளை திகைத்து போனவர்களாய் காணப்படுகிறீங்களா? இந்த காலவெளியில சொல்லுங்க, ஆண்டவரே என் சுய புத்தியின் மேல சாய விரும்பல. ஒருவேளை அநேக இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இன்னைக்கு கூகுள் மூலமா, யூடியூப் மூலமா அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனா அநேக நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது சில நேரத்தில் சில காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை குன்றி போக செய்கிறது. சில நேரத்தில் டாக்டர்ஸ் பேசுகிற வார்த்தைகள், இல்ல நம்மளுடைய நண்பர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், நம்முடைய சொந்தக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், நம்முடைய நண்பர்கள் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய காரியங்களை பார்த்து அநேக விதங்களில் டிஸ்கரேஜ் ஆயிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, நீ உன் சுய புத்தியின் மேல சாயாமல் நீ கர்த்தரை முழுவதுமாய் நம்பும் போது, வழிகளில் அவரை நினைத்துக் கொள்ளும் போது, அப்பொழுது உங்க காரியங்களை அவர் வாய்க்க வல்லமையுள்ளவராக இருக்கார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய 2வது வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசம் செத்ததா இருக்கும் என்றால் இந்த காலவேளையில் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுய புத்தியின் மேல நீங்க ஒருவேளை டிபெண்டா இருப்பீர்கள் என்றால் இந்த காலவேளையில், ஆண்டவரே என் சுய புத்தியின் மேல நான் சாயாதபடி முழுவதுமா I want to trust you fully, ஆண்டவரே 100% அவனை நம்புறேன் என்று சொல்லி அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தையும் அந்த பலத்தையும் அந்த நிம்மதியும் உங்களால பார்க்க முடியும். இது இருக்கிற இடத்துல ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த செகண்ட் வீக் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் முழுசா நம்பணும். என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவரே விருத்தி அடைய உதவி செய்யுங்க. என் விசுவாசம் வளருவதற்கு உதவி செய்யுங்க. என்னுடைய விசுவாசம் சோர்ந்து போய் விடாதபடி, சூழ்நிலைகளை பார்த்து என்னுடைய விசுவாசத்தை நான் மாற்றிக்கொள்ளாதபடி முழுவதுமாய் நம்புறேன். சுய புத்தியின் மேல சாயாதபடி ஆண்டவரே முழு வழிகளெல்லாம் உம்மை நினைத்துக் கொண்டு உண்மையே சார்ந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம்.
அப்பொழுது நிச்சயமாகவே the joy of the Lord is your strength என்ற வசனத்துக்கு ஏற்றார் போல அவருடைய மகிழ்ச்சி உங்களுடைய பலனா இருந்து உங்களை வழிநடத்தக்கூடியதா இருக்கும். ஒருவேளை சூழ்நிலைகளை ஒருவேளை நீங்க பார்க்கும்போது நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான மகனே, மகளே, அருமையான தம்பி, தங்கச்சி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சோர்ந்து போனவளாய் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த கால வேளையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை முழுவதுமாய் நீங்கள் நம்புங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணநாளிலே செவைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அவர் உதவி செய்வார். ஒருவேளை குற்ற மனசாட்சியோட தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய முடியாதபடி ஒருவேளை உங்க சுய புத்தியை நான் ஐ எம் a perfect person என்று நீங்கள் சொல்லிக் கொள்வீர்கள் என்றால் இந்த காலவேளையில உங்க பாவத்தை அறிக்கை செய்தவளாக, ஆண்டவரே நான் குற்றமுள்ளவனாய் காணப்படுகிறேன், என்னை மன்னிங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாராவே கொடுத்த அந்த தேவன் உங்களை வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கார். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த அருமையான வேளையில நீர் எங்களோடு நீங்க இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் செத்ததா இல்லாதபடி முழுவதுமாய் உம்மை விசுவாசிக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஆபிரகாம் உம்மை விசுவாசித்தது அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்ற வசனத்துக்கு ஏற்றார் போல எங்களுடைய விசுவாசமானது முழுவதுமாய் சார்ந்திருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்படியாக எங்கள் சுய புத்தியின் மேல சாராதபடி ஆண்டவரே உண்மையே நாங்கள் டிபெண்ட் பண்ணத்தக்கதாய் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த கால வேளையில சோர்ந்து போனவளாக விசுவாசத்தில் செத்தவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் அவளுடைய ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தை நீங்க தட்டி எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவளுக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த கனமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போவதான அந்த நல்ல நாளுக்காய் அவள் ஏக்கத்தோடு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளினுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதித்து கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களுடைய தேசத்துக்காகவும் உலக தேசங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு விடுதலையோடுமே ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த போற்ற உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்து கொடுக்க போறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்திருக்கத்தக்கதாய் உங்கள் விசுவாசம் வளர்த்தி அடையத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வராக. இந்த நாளில் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யூடியூப்பில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விசேஷமாய் வாட்ஸ்அப்பில் வருகிற அந்த ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து எங்களுடைய ஆப் வாயிலாக வெப்சைட் வாயிலாக தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. தேவன் தாமே உங்களை வழிநடத்த